கவியோசை கலந்திட வைக்கும் தமிழுக்கும் இங்கே வீற்றிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வடமொழியில் வாழ்மிகியும் தமிழில் கம்பனும் எழுதிய கம்பராமாயணத்தில் 6 காண்டங்களை பெற்றிருந்தாலும் எனக்கு பிடித்த பாலகாண்டத்தை பற்றி தான் உங்கள் முன் பேச போகிறேன். ராமனை நாம் கடவுளாகத்தான் வணங்கி இருக்கிறோம். ஆனால் அந்த கடவுளையே அவதாரமாய் பிறக்க வைத்தது இந்த பாலகாண்டம் தான். கோசல நாட்டின் மன்னனான தசரதனுக்கு அவரின் 3 மனைவிகளுக்கும் பிள்ளைகளே இல்லையாம். பிறகு பிள்ளை வரம் வேண்டி யாகம் செய்து அதற்கு பின் பிறந்தவர்கள் தான் ராமன், லட்சுமணன், சத்ருகரன், பரதன் ஆகியோர். ராமன் பிறந்து வளர்ந்து கல்வி கற்று திருமணம் செய்து அப்பப்பா இவையெல்லாம் இல்லாமல் சுந்தரகாண்டம் எங்கே, யுத்த காண்டம் எங்கே? எனவே அனைத்து காண்டங்களுக்கும் அடிப்படையே இந்த பாலகாண்டம் தான். இதனாலே என்னவோ இந்த பாலகாண்டம் எனக்கு பிடித்து போயிற்று. விஸ்வாமித்திரரின் கோரிக்கையை ஏற்று அரக்கி தாடகை சுவாகு போன்றவரை தனது வில்லினால் வீழ்த்தியவர் நம் ராமர். தந்தையின் பேச்சை மீறாமல் மறு பேச்சு பேசாமல் வனவாசம் சென்றவராம் ராமர். இதன் மூலம் தந்தையிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறியலாம். அண்ணன் தம்பி பாசம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அண்ணன் காட்டிற்கு சென்றவுடன் உடனே தம்பியும் சென்றாராம். அப்பப்பா, அண்ணன் தம்பி பாசம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கோ அண்ணன் எப்ப சாவா, திண்ணை எப்ப காலியாகும் என நினைக்கும் காலமடா இது. நினைக்கும் போதே நெஞ்சம் பதைக்கிறது. தந்தையிடம் மட்டுமா, தாயிடமும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சான்றாக தாய் கைகேயின் பாசத்திற்கு கட்டுப்பட்டு மறு பேச்சு பேசாமல் காட்டிற்கு சென்றவராம் நம் ராமர். தாயின் பாசத்தை அற்புதமாக வெளிப்படுத்துகிறது இந்த பாலகாண்டம். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். ஆஹா, காதலின் புனிதத்தை கண்மூலமே தெரிவித்து மனதில் உள்ளதை அறிந்தவராம் நம் ராமர். ஆனால் இன்றைய காதல் அலைபேசியில் தொடங்கி அலைபேசியிலேயே முடிந்து விடுகிறது. காதலின் புனிதத்தை கண்ணியமாக கூறுகிறது இந்த பாலகாண்டம். இதனாலே என்னவோ இந்த பாலகாண்டம் எனக்கு பிடித்து போயிற்று. ராமன் சீதை கல்யாண ஏற்பாடு தடபுடலாக நடக்கிறது. ராமனுக்கு சீதையும், லட்சுமணனுக்கு ஊர்மிளாவும், பரதனுக்கு மாண்டவியும், சத்ருகணனுக்கு சுருதகீதையும் மாலை மாற்றிக்கொண்டு மங்கள ஒளியுடன் திருமணம் கோலாகலமாக நடக்கிறது. மணமகன் மணமகளின் கையை பிடித்துக் கொண்டு அக்னிகுண்டத்தை வலம் வரும் கண் கொள்ளா காட்சியை அங்கிருந்த அனைவரும் கண்ணிமைக்காமல் பார்த்தனர். தேவர்கள் பூமாறி பொழிந்தனர். ஒரு திருமணத்திற்கு 4 திருமணங்கள் நடந்த காட்சி அங்கிருந்த அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தது. லட்சுமணனின் அவதாரமான ராமனும் லட்சுமியின் அவதாரமான சீத்தையும் இந்த பூமியில் பிறந்த கணவன் மனைவி அன்பு எப்படி இருக்க வேண்டும்? பத்தினி தன்மை என்றால் என்ன? பொறுமை என்றால் என்ன? விட்டு கொடுத்தல் என்றால் என்ன? இவை அனைத்தும் ராமன் சீதை கல்யாணத்திலும் அதன் பின் நடந்த நிகழ்வுகளின் மூலம் நாம் அறியலாம். ராமன் சீதை கல்யாணம் இனிதே நடந்து முடிந்தது. ராமா கல்யாண வைபோகமே, சீதா கல்யாண வைபோகமே. ராமனின் பார்வை மூலமே அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை அறிந்து கொள்பவள் சீதை. ஆனால் இன்றைக்கு கணவன் தோசை கொண்டு வர சொன்னால் மனைவி நாடகத்தில் மூழ்கி விடுகிறாள். பிறகு அங்கே தோசை கருகிவிடுகிறது. இறுதியில் கணவனுக்கு கருகிய தோசையே வந்தடைகிறது. கணவன் மனைவி அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் உணர்த்துகிறது இந்த பாலகாண்டம். ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை இவ்வுலகிற்கு உணர்த்த அந்த கடவுளே அவதாரமாய் பிறந்து
காண்டத்தின் அப்பிறப்பை அருமையாக உணர்த்துகிறது இந்த பாலகாண்டம். எனவே அனைத்து காண்டங்களுக்கும் அடிப்படை இந்த பாலகாண்டம் தான். எனவே எனக்கு பிடித்த காண்டம் பாலகாண்டம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. இந்த கைத்தட்டலே அதுக்கு சாட்சி. மறுபடியும் தனியாக ஒருத்தர் தட்டி பார்க்குறாரு. கைத்தட்டுனா நம்ம பாருங்க, ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறேன். இந்த விரல் இருக்குது பார்த்தியா, இந்த 10 விரலையும் இதெல்லாம் உடச்சிங்களா முடி வளரும். சிரிக்கிறதுக்காக சொல்லுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் யூடியூப்ல பார்க்குறீங்க, இதை மட்டும் பாருங்கள். இந்த 10 விரலுடைய முடியும் உரைச்சினா முடி வளர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. யோகா வந்து ஒரு பயிற்சி. அடுத்தபடியாக ஒரு அற்புதமான சிவதாண்டவ சிவநாட்டனம் புரிய வைஷ்ணவ யோகா இருக்கிறார்.